अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் திருவரங்கப்பெரிய கோயிலே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருமேனி அழகை வர்ணித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் பகவத் தியான சோபானம் என்ற ஒரு ஸ்தோத்திரம். இதற்கு இப்பெயரை வேதாந்த தேசிகனே இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலே காட்டுகிறார். பகவானை தியானிக்கின்ற பொழுது அது ஒரு படிக்கட்டு போலே அமைந்து படிப்படியாக அவனை அனுபவித்தல், திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அனுபவித்தல். இதை முதலிலே திருப்பாண ஆழ்வார் தம்முடைய அமலநாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அவர் அனுபவித்திருக்கிறார். அதிலே எம்பெருமானுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக ஒவ்வொரு அவயவத்திற்கு ஓரொரு பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் தமிழிலே. வேதாந்த தேசிகன் இந்த பகவத்யான சோபானத்திலே ஒவ்வொரு அவயவத்திற்கு ஓரொரு ஸ்லோகமாக சம்ஸ்கிருதத்திலே அருளி செய்கிறார். அதிலே இன்றைய தினம் நாம் 7வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 7வது ஸ்லோகத்திலே அவனுடைய திருக்கைகள் வர்ணிக்கப்படுகின்றன. அழகான திருக்கைகள் அவை எப்படி இருக்கின்றன என்பதை வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஏகம் லீலோபகிதம் இதரம் பாகும் ஆஜானுலம்பம் பிராப்தா ரங்கேஷயிதுஹு அகில பிரார்த்தனா பாரிஜாதம் திருப்தாசேயம் திருடநியமிதா ரஷ்மிபிர்பூஷணானாம் சிந்தாஹஸ்தின்யனுபவதி மே சித்திரமாலனயந்திரம். ஏகம் லீலோபகதம் என்னால் எம்பெருமானுடைய ஒரு திருக்கையானது, 2 திருக்கைகள், அதாவது சயன திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ஒரு திருக்கையை தன்னுடைய திருமுடிக்கு அணையாக கொடுத்து மற்றொரு திருக்கையை எப்படி நீட்டி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இவர் அழகாக வர்ணிக்கிறார். அந்த ரங்கேஷயிதுஹு, திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொண்டருளும் அந்த பெரிய பெருமாள் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், லீலா உபஹிதம் ஏகம் பாகும், விளையாட்டாக தன்னுடைய திருக்கையை தலைக்கு அணையாக வைத்துக்கொண்டு ஒரு திருக்கையை வைத்திருக்கிறார், வலது திருக்கையை அப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இதரம்பாகும் ஆஜானுலம்பம், இதரம்பாகு அடுத்த திருக்கை இருக்கிறது, அதாவது இடது திருக்கை, அது முழந்தாள் வரை அப்படி நீண்டு இருக்கிறதாம். இப்படி கையை நீட்டி கொண்டிருக்கிறான். அது அப்படி இடது திருக்கரத்தை அப்படி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அது பிராப்தா ரங்கேஷயிதுஹு அகில பிரார்த்தனா பாரிஜாதம், அது எப்படி இருக்கிறது என்றால், அது இடது திருக்கையே அப்படி வைத்திருக்கிறபடியினாலே எல்லாருக்கும் என்ன அகில பிரார்த்தனை, எல்லோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு கற்பக மரம் போல இருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கைகள். அவரவர்களுக்கு வேண்டியவற்றை அவன் கொடுக்கிறபடியினாலே அது கற்பக மரம் போல வாங்கி கொள்ளுகிறவர்களெல்லாம் போரும் போரும் என்று சொல்லுகிற வரைக்கும் கொடுப்பனாம். அதுதான் திருமங்கை ஆழ்வார் கூட அலம்புரிந்த நெடுந்தடக்கை என்றெல்லாம் பாசுரங்களிலே அருளி செய்தார்.
ஆகினாலே அவனுடைய இன்னொரு திருக்கை அது எப்படி இருக்கிறது என்னால் அப்படி திருவடி வரை நீண்டிருக்கிறது. ஒரு திருவடி அப்படி ஒரு திருக்கையானது தன்னுடைய தலைக்கு அணையாக அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே பராசர பட்டர் அருளி செய்கிற பொழுது இந்த உலகத்திற்கெல்லாம் தானே தலைவன் என்பதை தன்னுடைய வரது திருக்கையாலே தன்னுடைய திருமுடியை தொட்டு காட்டுகிறான். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷத்தே பிசுனையன் கிள மௌலிகி என்று கூறத்தாழ்வானும் அந்த எம்பெருமானுடைய கிரீட்டமானது அவ்வளவு மேன்மையுடையது என்று தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக மற்றொரு திருக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டி இதிலே அடிபணியுங்கள் என்று சொல்லுகிறான். மாம் சரணம் ரஜ அகம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்கிற அர்த்தத்தை அந்த இரண்டு திருக்கைகளாலே காட்டுகிறான் என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் உட்கொண்டு இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். என்ன செய்கிறார்? அந்த ரங்கேசைதுகு அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய அந்த ஒரு திருக்கையானது அத்தனை பேருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும் வண்ணமாய் அது எப்படி இருக்கிறது? ஒரு நிறைவேற்றக்கூடிய பாரிஜாத்தம் கற்பக மரம் போலே இருக்கிறது. அது லீலா உபகிதம் என்று விளையாட்டாக தலைக்கு அணையாக வைக்கப்பட்டிருக்கிறது வலது திருக்கை. மற்றொரு திருக்கை ஆஜானு லம்பம் என்று இன்னொரு திருக்கையானது முழங்காலளவாக அப்படி நீட்டி இருக்கிறது என்றார். இதையெல்லாம் அனுபவித்தபடியினாலே ஆழ்வாருக்கு, அதாவது இங்கே ஆச்சாரியருக்கு வேதாந்த தேசிகனுக்கு என்ன ஆகிவிட்டதாம் என்னால் திருப்தாசேயம் திருட நியமிதா ரஷ்மிபிர் பூஷணானாம். அதாவது என்ன ஆயிடுது? ஆழ்வாருக்கு ஒரு செருக்கு ஏற்பட்டுதான். அதாவது இவ்வளவு தூரம் எம்பெருமானை அதாவது இந்த இடத்திலே ஆச்சாரியருக்கு வேதாந்த தேசிகனுக்கு அந்த எம்பெருமானை அனுபவித்தனாலே ஒரு செருக்கு ஏற்பட்டது என்பது போல தெரிவிக்கிறார். திருப்தாசேயம் செருக்கு கொண்ட சிந்தா ஹஸ்தினி என்னுடைய அந்த சிந்தையாகிற யானை, பெண் யானை என்று சொல்லுகிறார். அதாவது யானைக்கு மதம் பிடித்தால் அதை கொஞ்சம் அடக்க வேண்டும் இல்லையா? அதுபோல இங்கே என்ன ஆகிறது என்றால் எனக்கு செருக்கு கொண்ட என்னுடைய மனசையும் கூட எது அடக்குகிறது என்றால் எம்பெருமானுடைய அந்த சொல்லுகிறார் பூஷணானாம் ரஷ்மிபிகி எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறார் அற்புதமான ஆபரணங்கள். அந்த ஆபரணங்களுடைய ஒளிகள் இருக்கிறது அவைகள் கயிர்கள் போலே அப்படி திருட நியமித்தா நன்றாக பிணிக்கப்பட்டதாய் ஆலான யந்திரம் அனுபவதி கட்டுத்தறியிலே இருக்கிறார் போலே ஒரு நிலையை உண்டாக்குகிறது. அதாவது இவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால் எம்பெருமான் மிக அழகாக பள்ளி கொண்டிருக்கிறான். வலது திருக்கையை அப்படி தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்து இடது திருக்கையை முழங்காலளவும் அப்படி நீட்டிக்கொண்டு மிக அழகாக சயனித்திருக்கிறான். அதைத்தான் தொடரெடுப்புடைய ஆழ்வார் கூட அனுபவிக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய அந்த கிடந்ததோர் கிடக்க கண்டும் என்று அனுபவித்தாரே, அப்படி எம்பெருமான் மிக அழகாக எழுந்தருளி இருக்கிறான். அதனால் இந்த இரண்டு திருக்கைகளின் அழகிலே ஆழ்ந்து கிடப்பதால் அப்படியே பேரின்பம் பெற்று என்னுடைய உள்ளமானது செருக்கு கொண்டு விட்டது. செருக்கு கொண்டு திரியும் பெண் யானையை என்ன செய்வார்கள்? பெரிய கயிர்களாலோ சங்கில்களாலோ கட்டி பிணைத்து கட்டுத்தறியிலே அடங்கி வைத்தால்தான் அது அடங்கி நிற்கும். இப்போ என் சிந்தனையும் செருக்கு கொண்ட ஒரு பெண் யானை போலே இருக்கிறது. அதை எப்படி அடக்குவது என்னால் திருவரங்கனுடைய திருவாபரணங்களினுடைய பலவித ஒளிகளாகிற கயிறுகளாலே என் சிந்தனை கட்டுப்பட்டு அவனுடைய திருக்கைகளாகிற விசித்திரமான கட்டுத்தறியில் அடங்கி அப்படியே தன்னுடைய செருக்கெல்லாம் அழிந்து இன்ப போதையில் அப்படி மயங்கி கிடக்கிறது, அப்படியே இன்பத்திலே மயங்கி கிடக்கிறது என்று அப்படி எம்பெருமானுடைய அழகையும் வர்ணித்து அந்த அழகிலே தாம் மயங்கியும் நிற்பதாக இப்படி எம்பெருமானுடைய அந்த சயனத்திற்கோலத்தை வர்ணிக்கிறார். இது எம்பெருமான் மூலவர் எழுந்தருள் இருக்கிற அவருடைய அவயவங்களைத்தான் இது வர்ணிக்கிறது என்கிறது இந்த ஸ்லோகத்திலே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஏன்னா திருவடி தொடங்கி திருமுடி அளவாக என்று சொல்லுகிற பொழுது கீழ் ஸ்லோகங்களெல்லாம் பொதுவாகத்தான் இருந்தன. மூலவருக்கும் உற்சவருக்கும் கூட அது பொதுவாக சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய ஒரு திருக்கை தலையணையாக ஒரு திருக்கை முழங்காலளவாக நீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபடியினாலே இது சயனித்திருக்கின்ற மூலத்திருக்கோலத்தை சொல்லுகிறது என்பது ஸ்பஷ்டமாக ஆகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அந்த திருமுக மண்டலம், அந்த திருமுக காந்தி தேஜஸ், அதை மிக
அழகாக வர்ணிக்கிறார். சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாருபிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனகதிலகாங் அலங்கிருதம் ரங்கபர்த்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதாரநேத்திரம். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு அழகான புன்முறுவல் தோன்றுகிறது. அது நாம் போய் சேவிக்கிற பொழுதே எம்பெருமானுடைய புன்முறுவல் சாபிப்ராயஸ்மித விகசிதம். ஒரு புன்முறுவல் என்னால் வெறும் அதாவது வரட்டு புன்முறுவல் அல்ல, அது சாபிப்ராயஸ்மிதம். ஒரு அபிப்பிராயத்தோடு கூட ஒருத்தன் அப்படி முன்னால் போய் நின்றால், வந்தையா மிகவும் சந்தோஷம், என் முன்னாலே நீ வந்து நிற்கிறாயே எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று அப்படி தெரிவிப்பது போல சாபிப்ராயஸ்மித விகசிதம். ஒரு அபிப்பிராயத்தோடு கூடின ஒரு அழகான புன்முறுவல். அது அந்த புன்முறுவல் எங்கே பூக்கின்றது என்று பார்த்தால் சாரு பிம்பாதரோஷ்டம், மிகவும் அழகான அந்த பிம்ப அதரம், அதாவது அந்த பழம் கோவைப்பழம் போல இருக்கக்கூடிய அதனுடைய அதரம், அந்த அதரம் அதிலிருந்து உண்டாகிறது என்று அதை சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த புன்முறுவல் அவனுடைய திருமுக மண்டலம் அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். மிகவும் துக்கத்தோடு வருகிறான் இவன். யார்? அடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பட்ட துன்பத்தை எல்லாம் ஆற்றிக்கொள்வதற்காகத்தான் அங்கே சந்நிதிக்குள்ளே வந்து பெருமாளை சேவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட துக்க அபாயம், துக்கமாகிற அபாயத்தாலே பீடிக்கப்பட்ட பிரணயினி ஜனே, அந்த அடியவர்களுக்கு என்ன செய்கிறது இந்த புன்முறுவல் என்றால் தூரதத்தாபிமுக்கியம், வெகு தூரத்திலிருந்தே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, அவனுடைய கவலையை தீர்க்கும்படியாக அது அப்படி இருக்கிறது. என்னன்னா ரொம்ப வெகு தூரத்திலிருந்தே அவன் கிட்ட வந்து சேவித்த பிற்பாடுதான் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று என்பதில்லை. அவன் சற்று தூரத்தில் இருக்கிற பொழுதே இந்த புன்முறுவலாலேயே அவனுடைய துன்பத்தை எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறானாம். ஆயினாலே தூரதத்தாபிமுக்கியம். அதுக்கு மேலே காந்தம் பக்திரம், மிகவும் அழகிய திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்கிறது? கனக திலக அலங்கிருதம், ஒரு தங்கத்தாலானே திலக்கத்தாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய திருநெற்றி இருக்கிறதே, அந்த திருநெற்றியிலே கனக திலக அலங்கிருதம் என்று தெரிவிக்கிறார். ரங்கபர்த்து, அதுக்கு மேலே அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகான திருமேனி அது எப்படி இருக்கிறது என்னால் அது ஸ்வாகத உதார நேத்திரம். இன்னும் கூட அடுத்தபடி ஸ்லோகத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறார், ஸ்வாகத உதார நேத்திரம், நல்வரவு கூறும்படியான ஒரு ஔதாரியமுடைய திருக்கண்களை உடையதாக இருக்கிறது அந்த திருமுக மண்டலம். அந்த திருக்கண்களுடைய ஒரு அழகான குளிர்ச்சியாலே வருபவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் நல்வரவு சொல்லுகிறானாம். அப்படிப்பட்ட ரங்கபர்த்துஹு வக்திரம், அந்த திருவரங்கநாதனுடைய அந்த திருமுக மண்டலமானது எப்படி இருக்கிறது என்றால் ஸ்வாந்தே காடம் விலகதி, என்னுடைய அந்த உள்ளத்தின் உள்ளே அது நன்றாக ஆழ பதிந்து விட்டது, என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்று அப்படி திருப்பாணாழ்வார் அருளி செய்தாரே, என் உள்ளத்துள் நின்று உலாகின்றது என்று அவர் அருளி செய்தது போல இங்கே தேசிகன் எப்படி அருளி செய்கிறார்? ஸ்வாந்தே காடம் மம விலகதி என்று, என்னுடைய உள்ளத்தின் உள்ளே அது நன்றாக அப்படி பதிந்து கிடக்கிறது என்று அந்த திருமுக மண்டலத்தை கொண்டாடுகிறார். புன்முறுவலோடு கூடியதாய், தூரத்திலிருந்தே அடியவர்களுக்கு அனுகிரகம் புரிவதாய், அவர்களுக்கு நல்வரவு கூறும் திருக்கண்களை உடையதாய், இப்படிப்பட்ட திருமுக மண்டலம் என்னுடைய உள்ளத்தின் உள்ளே நன்றாக பதிந்து கிடக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த திருமுக மண்டலத்தை அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து தேசிகனுடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Vina
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।